ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு குட்டியாக ஒரு அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லுக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மினி பகலில் ஆரம்பிக்கலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னு இனிதான் நானே பார்க்க போகிறேன். கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் பார்க்கல, பழுத்துருச்சு. மிதிப்பாகல் நல்ல ஒரு 1 மந்த்லேயே அழகா காயெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன வாரத்தில் தான் ஒரு அறுவடை பண்ணி பொரியல் வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நிறையவே ஆனால் பிஞ்சு கிடக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 8-9 பாகக்காய் மட்டும் பறிச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக பிஞ்சு நிறைய கிடக்குறாங்க. சரி, நம்ம இந்த அளவுக்கு ஏற்கனவே பறிச்ச ஒரு 10 காய் வீட்டில் இருக்கிறனால இதையும் சேர்த்து போட்டு ஒரு பொரியல் பண்ணிடலாம். இப்போ வாங்க, காராமணி கொஞ்சம் கிடக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அறுவடை அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால முடியாதுங்க, அவ்வளோ காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்க, வெள்ளரி பிஞ்சுகள்லாம் இருக்காங்க. காலையில் காமிக்கும் போது அவ்வளோ பேர் ஒளிஞ்சிருந்தாங்க. இப்போ பாருங்க பிஞ்சு. இப்போ நம்ம பார்க்காம இடிச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடஞ்சிருவாங்க. பாருங்க, இது வந்து பச்சை காராமணியில் மீடியம் சைஸு. இது வந்து இந்த கேரளா வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நட்பு கொடுத்தது. ஏற்கனவே 1-2 நம்ம பறிச்சுட்டே தான் இருக்கிறோம். டெய்லியுமே ஒரு சாம்பாருக்கு 1-2 பறிச்சிடுறோம். அப்படியே இங்கே பாருங்க, சிவப்பு காராமணி. இதுதான் முதல் அறுவடை சிவப்பு காராமணியில். கொஞ்சம் நீளமாக தான் இருக்காங்க சிவப்பு காராமணி. பச்சை தான் குட்டையாக இருக்காங்க. சுற்றி சுற்றி வந்தீங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்தா தான் ஏதாச்சும் கண்ணுக்கு தட்டுப்படுதான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், 5 காய். அடுத்து நம்ம சீனவரிக்காய் பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் நல்ல ஒரு பொரியல் அளவுக்கு நம்ம சீனவரிக்காய் பறித்தோம். ஆனாலும் பொரியல் வைக்கல, அவ்வளோத்தையுமே சாம்பாரில் மிக்சடு வெஜிடபிள் சாம்பாரில் வச்சாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டில் பறிக்கக்கூடிய இந்த சீனவரிக்காய் வந்து அப்படி கரைஞ்சி போயிடுங்க. இந்த அளவுக்கு நம்ம சீனவரிக்காயை சாம்பாரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தனியாக போட்டதில்லை, எல்லா காயும் மிக்சடாக போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சீனவரிக்காய் அப்படின்னாவே நான் வந்து சாம்பாரில் அவ்வளோ காணம் போடுவேன். பாருங்களேன், கொத்து கொத்தா அவ்வளோ சீனவரிக்காய் இருக்குதுங்க. எங்க இருங்க, எவ்வளோ காணம், நிறையவே வந்துடுறாங்க. ஆனாலும் அந்த சீனவரிக்காவே பொரியல் வைக்கிறத விட சாம்பாரில், அதுவும் எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறதுல இதை போட்டால் அப்பா டேஸ்ட் அடிச்சுக்கும். இந்த அளவுக்கு தான் பறிச்சேன், இன்னும் கொஞ்சம் பிஞ்சா கிடக்குது. ஸோ நம்ம சாம்பாருக்கு இந்த அளவு போதும். வேற என்ன அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம மல்பெரி தான் பறிக்க போகிறோம். எல்லாரும் வந்து கருப்பு கலரில் மல்பெரி பறிப்பாங்க, இந்த கலரில். பட் நாங்கள் வந்து இந்த கலரில் மல்பெரி பறிக்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கு லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், எனக்கு பிடிக்காது. அதனால் நல்ல வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் தான் பறிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரெட்டும் கிரீனும் கலந்துருக்கிற இந்த கலரில் பறித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு புளியங்காய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது என்னவோ எங்களுக்கு இந்த புளிப்பு தாங்க பிடிச்சிருக்கு, அதனால புளிப்பாக தான் சாப்பிட்றது. ஸோ மற்றதெல்லாம் நல்லாவே பச்சையாக கிடக்குது. பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பச்சையாக இருக்கனால பறிக்கல, சிவப்பும் பச்சையும் இருக்கிற மாதிரி தான் பறிக்கிறேன்.
அப்படியே கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக முருங்கைக்காயும் பறிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து நம்மளோட குட்டி ஈவினிங் ஹார்வெஸ்ட் இதுதாங்க. இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த பருவத்தினுடைய அறுவடையெல்லாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக அன்னையை விட இன்னைக்கு கொஞ்சம் கூட அறுவடை பண்ணியிருக்கேன். ஸோ இனி அதிகமான அறுவடையை நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் அறுவடையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.